ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிராண்டா ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்க இந்தியாஸ்லயே லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி ஷோரூம் பாடிக்கு தான் வந்திருக்கோம். இது மொத்தமா வந்து 5 lakhs ஸ்கொயர் ஃபீட்ல 7 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எங்களோட வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்களோட செல்வா ஷாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. போத்தீஸ்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுலயே ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு ஓப்பன் டைப்லயும் இருக்கு, பிளஸ் உள்ள சோஃபாஸ்லாம் போட்டு உள்ளேயும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. தென் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா பாப்பாஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம், பாய் பேபி கேர்ள் பேபிக்கான ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோரில் பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தோம். சும்மா வீட்டில் போகிற மாதிரி கேஷுவல்ஸ், அந்த லோயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எடுத்தோம். அது முடிச்ச உடனே எங்கள் ஓனரோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதை பேக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனாங்க. ஒரு 4th ஃப்ளோர் வரையும் போனோம். அதுக்கப்புறம் என்னோட பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டைம் வேற ஆயிடுச்சு, ஈவினிங் டைமில் ரஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம் நாங்கள். இங்கே பேபிஸோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹80, ₹70 ஸ்டார்ட் ஆகுது. குட்டி குட்டியாக பனியன் கிளாத்து, லோயர்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்கவே அழகழகாக இருந்தது. எதை எடுக்கிறது எதை வேணான்னு விட்டுறதுனே தெரியல. பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்டிவாக பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ டாய்ஸ் கலெக்ஷன் இருந்தது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு கிட்டி போட்ட மொபைல் ஒன்று எடுத்தேன் பாப்பாக்காக. பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபுட் கோர்ட் உள்ள நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது போகல, சும்மா பார்த்தோம். பட் நாங்கள் மேலே ஒரு 4th ஃப்ளோர் வரையும் போயிட்டு திரும்ப சாப்பிட்லான்னு கீழே வந்தோம். நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி எப்படிதான் இருக்கு, பிரியாணி ஆர்டர் பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். 65 பிரியாணி நல்லா இருந்தது. ஓரளவுக்கு சாப்பிட்லாம். குவான்டிட்டி வைஸ் கம்மியாக தான் இருக்குது. சரவணா ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டி வைஸ் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் பாடி போத்தீஸ்ல இல்லைன்னா சரவணா ஸ்டோர்ல பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. இதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கீழே பார்க்கிங்கில் விட்டுருக்கோம், ஸ்கூட்டியே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பலான்னு பார்த்தா பின்னாடி யூட்டன் போட்டு வரும்போது பார்த்தா கார் பார்க்கிங் கம்மி ரெடி பண்ணிட்டாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். போத்தீஸூர்ல போகும்போது பார்க்கிங்ல ஏதோ ஒரு பில்லர் கிட்ட பைக் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. திரும்ப போயிட்டு வந்து தேடுறோம் பைக் எங்கன்னே தெரியலங்க ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் பைக்கை ஒரு வழியா பார்த்துட்டோம், எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா. இதோட அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட செல்வா ஷாலு vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.